மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சிம்பு சொன்னது என்னன்னா, என்னை இப்படி பார்த்துப்பா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார், சில கட் வெர்ஷன் உங்கள்கிட்ட வெட்டி சார் காட்டியிருப்போம். மொத்தத்தையும் காமிச்சிட்டாரு. அப்படியா சார்? இது அது தங்கம். இதுவரையிலும் வந்த படங்களில் எது உச்சம்னு சொல்கிறோமோ அந்த உச்சத்தை அப்படி ஃபினிஷிங் போட்ட ஃபினிஷிங் நிற்கக்கூடிய படம் அரசு. பாத்ரூம்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், அப்படி இருக்கும். எப்படி நீ எடுத்தேன்னு கேட்பாங்க. டைரக்டருக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் வரும். ஒரு உழுக்கும் சிம்புனுடைய கேரியரில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி சீட்டு நின்று உட்காரு. விஜய் தம்பியினுடைய பிஆர்ஓ வந்தார். சார் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறாரு டி நகரில், உங்களை கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். என்னப்பா கரும்பு தின்ன கூலியா, தம்பி குடும்பம் நான் இப்படி வராது, இதோ வந்துடுன்னு அப்படியே விட்டுட்டு போவாங்க. சார் தானு சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒரு பரபரப்பு இருக்கும். இன்றைக்கி வந்து தெரி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரீரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எப்படி இருக்குது சார் அந்த பரபரப்பு? அதெல்லாம் இருக்கா? நல்ல செய்தி கேட்டு தானே வந்திருக்கீங்க. ஆமாம். திரையீட்டர்லாம் திருவிழா கோலமாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸு. ரிசர்வேஷனில் பெரிய லெவலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 400 தேட்டருக்கு மேலே வந்திருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் 150 தேட்ரு. அப்புறம் கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியாலாம் சேர்த்தோமா ஒரு 100-120 வரும். கிட்டத்தட்ட அபவ் 600. அது நான் எதிர்பார்க்கல. ரீரிலீஸ்க்கு 600 தேட்டர்ன்றது ரொம்ப பெரிய 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன படம். இத்தனைக்கும் அடிக்கடி தொலைக்காட்சியில் போட்டுக்கினே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது அப்படி. இப்போ எனக்கு என்னென்னா சார், இந்த ரீரிலீஸ் அந்த மோகம் வந்து எப்படி இருக்குது சார்? ஏன்னா நிறைய படம் ரீரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு ப்ரொடியூசராக? நான் ஏற்கனவே ரீரிலீஸ் பண்ணி தான் இந்த சினிமாவுக்கு வந்தவன். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் போதும், மணப்பந்தல், நிறைய ராமன் தேடி சீதை, இந்த மாதிரி நிறைய படம், பாதகாணிக்கு, இதெல்லாம் பழைய படங்கள்லாம் எடுத்து போட்டு தான் பண்ணோம். இப்போ கரண்ட்டில் இருக்கிற படங்களை பண்ணுறேன். இன்னும் நிறைய படம் பண்ணியிருந்தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அஜித் தம்பியுடைய கண்டு கொண்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சூர்யா தம்பி இது காக்க அதுவும் பெரிய லெவலில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சிம்புது தொட்டிச்சையாக கூட எல்லாம் கேட்குறாங்க தேட்டருக்காரங்க, அவங்களுக்கும் ரெடி பண்ணி. இதெல்லாம் தேட்டருக்காரங்க ப்ரெஷர் கொடுக்கறதால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போ கேப் கிடக்குதோ, ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவு வாடகை இருக்குமா, நல்ல மீன் வர வரல, நல்ல தேதி வரலாம் பார்ப்பேன், டக்கு போட்டு தூக்குவேன். சார் அதில் நீங்கள் வந்து மாஸ்டர் தான் சார். எனக்கு இப்போ வரைக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். பொன்னியின் செல்வன்னு சொல்லி ஒரு கிராண்டான ஒரு படம், இந்தியன் சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். அந்த சமயத்தில் வந்து நானே வருவேன்னு சொல்லி டக்குன்னு உங்களுடைய பேனரில் ஒரு படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க சைமல்டேனியஸாக. இல்லை அது வந்து ஏற்கனவே முடிவு பண்ணது. இது போட்டின்றதெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில் 4 படம் 2 படம் 3 படம் வந்து இப்போ வாரிசு துணிவு வரலையா? ஆமாம். ஜில்லா சார், ஏன்னா அந்த சமயத்தில் வந்து மக்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த சமயத்தில் இருக்கும்போது, இல்லை இப்போ ரிலீஸ் ஆனாலும் சக்ஸஸ் பண்ண வைக்கலான்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸாக அது கலெக்ஷன் வாங்கி சக்ஸஸ் ஆன படம் சார். உண்மையிலே பார்ப்போம்னா எனக்கு என்னுடைய 3 படங்கள் 4 படம் பண்ணியிருந்தேன். அதிக லாபம் நானே வருவேன். தெரிய சமயம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம் சார். அட்லி அப்படின்ற ஒரு புது பையன் ராஜா ராணி ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் எடை போடணும். ஓகே, இவரால் இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குல்ல. அட்லி அவர்களை முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு சார்? ராஜா ராணி படம் பார்த்த பிறகு அவர் நம்பர் வாங்கி நான் வாலண்டியராக ஃபோன் பண்ணுவேன். அப்போது இவருக்கு எனக்கு படம் பண்ணுவார்ன்ற சூழலே கிடையாது. இருந்தாலும் படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். அது நீங்கள் ஒரு முறையாகவே வச்சுருக்கீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து விஜய் தம்பியினுடைய பிஆர்ஓ வந்தார். சார் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறாரு டி நகரில், உங்களை கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். நாங்கள் என்னப்பா கரும்பு தின்ன கூலியா, தம்பி குடும்பம் நான் இப்படி வராது, இதோ வந்துடுன்னு அப்படியே விட்டுட்டு ஓடினேன். அப்போ போனோன்னா அங்கே ஷூட்டிங் மனோரமா வீட்டில் தான் ஷூட்டிங் நடக்குது. நான் நினைக்கிறேன் கத்தின்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கும்போது கேரவனில் என்னை கூப்பிட்டு பேசி, இந்த மாதிரி அட்லிக்கிட்ட ஒரு கதை கேட்டேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் ஒரு தடவை கேட்டுடுங்கன்னுச்சு. நீ தான் கேட்டுட்டியா? அப்புறம் நான் இல்லை நீங்கள் கேட்டுருங்க சார் அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன். ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்த உடனே அட்லிக்கிட்ட சொன்னேன், தம்பி போதும் செகண்ட் ஹாஃப். இல்லைண்ணா நீங்கள் கேட்டே தீர்னா அப்புறம் அண்ணன் ஃபீல் பண்ணுவார் அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப் சொல்லிச்சு. நான் சொன்னேன் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னேன். அப்போது அட்லி ஒன்று சொல்லிச்சு, அண்ணா நீங்கள் எழுதி வச்சுங்க,
உங்களுடைய கேரியரில் இதுவரையிலும் பண்ண படங்கள்லேயே அதிக கிராஸ் தான் பண்ணோம் அப்படின்ச்சு. அதே மாதிரி அதிக கிராஸ் பண்ணிச்சு. இப்போ நானே சச்சின் பண்ணேன், துப்பாக்கி பண்ணேன், அதுக்கு தான் 3 இந்த 2 விட இது கலெக்ஷன் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேலே ஷேர் வந்தது செங்கல்பட்டு ஏரியாவில். ஹையஸ்ட் ஷேர் அதுதான் இருக்கும். இப்போ தெரிய வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 600 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகி சொல்கிறீங்க. 600. இப்போ இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசருக்கு எவ்வளோ தூரம் லாபம் தரும், இல்லை இதுவும் வந்து பொதுவாக ரிலீஸ் ஆகிற படம் மாதிரியே தான் ஷேர்? தியேட்டர் ஓனருடைய பங்கு போஷனும் மொத்தமாக நமக்கு தான் வரும். நமக்கு தான் வரும். ஆக்சுவலாக எப்படி சார் அது ஒர்க் ஆகுது? பார்ட்டிஷன்றது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தங்க அதாவது சினிமா மட்டுமே படத்துக்கு நான் வந்து யாருக்குமே கொடுக்கல. எனக்கு வேண்டிய நண்பர்கள்கிட்ட கொடுத்து படத்தை ஓட்ட சொல்லியிருக்கேன். மதுரைன்னா அழகர் தம்பி, கோயம்புத்தூர்னா மன்னார் சாரு, நாத்தார்கார் சவுத்தார், சேலம்னா எஸ்பிச்சு சீனு, இப்படி பிரித்து கொடு. திருநெல்வேலினா ஜியான் ஃபிலிம்ஸ், கருணாகரன், இப்படி பிரித்து கொடுத்துருக்கோம். அவங்களாம் ரொம்ப நெருப்பு மாதிரி படம் எடுப்பாங்க. இந்த படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே தேட்டர் ஓனர்ஸ் தான். எல்லாரும் ஃபோன் பண்ணி எப்போ பண்ணுறீங்க அதான் ரோகிணி பண்ணி சொல்ல விடவே மாட்டேன்றாரு. அவர் பையனா சரி, அவங்க தான் முதல் ட்வீட் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. இன்னைக்கு கூட தேங்க்ஸ் சொன்னேன் ஃபோன் பண்ணி. நீ சொன்னது கூப்பிட்டாங்க, அதுக்கு சொன்ன நீ சொன்னது தான் அந்த படமே ரிலீஸ் அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு இப்போ என்னென்னா ரீரிலீஸ் அப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கும் நிறையா வேரியேஷன் இருக்குது. இப்போ தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ்லேருந்தே நிறைய ரேஷியோஸ்லாம் மாறிட்டு வருதுல்ல சார்? ஒரு படம் வந்து ரீரிலீஸ்க்கு தயாராகுதுன்னா டெக்னிக்கலாக என்னென்ன முன்னேற்றங்கள் பண்ணுவீங்க சார்? இல்லைம்மா, அது டிஐ பண்ணுறோம், சவுண்டு எஃபெக்ட் மிக்சிங்லாம் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு மெயின். இதுக்கு வந்து அங்கே அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ தூரம் ஒத்துழைக்கிறாங்க? அவங்களுக்கான எல்லாருமே வந்து பண்ணுறாங்க, மறுபடியும் பண்ணி தராங்க. இப்போ அவங்களுக்கான சம்பளம் அதே மாதிரியே போய் சேருமா சார்? இல்லை அது கேட்க ஒரு டவுட்டு தான் சார். இதில் அவங்களாம் சம்பளம் வாங்காத பண்ணி தராங்க. ஓகே ஓகே, ஏன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும்ல, அதுக்காண்டி. அதெல்லாம் இது மொத்த வருவாயும் ப்ரொடியூசருக்கு தான் போகுது. அட்லி சாருக்கு தெரியுங்களா சார்? அவர் என்ன சொன்னார் சார்? அட்லி சார்கிட்ட பேசியிருப்பீங்க. இல்லை, எனக்கு மெசேஜ் பண்ண சூப்பர் நான் போட்டார். தெரியோட வெற்றி வந்து உங்களுக்கும் அவருக்குமான அந்த நெருக்கத்தை எவ்வளோ தூரம் இன்னும் நெருக்கம்? அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய பூஜை, அந்த பூஜைக்கு எங்கள் வீட்டிலேருந்து லேடிஸ் வந்திருக்காங்க, தம்பி விஜய் தம்பி வீட்டிலேருந்தும் லேடிஸ் வந்திருக்காங்க, அட்லி வீட்டிலேருந்து லேடிஸ் வந்திருக்காங்க. விஜய் வந்து ஒரு உச்சத்தை தொட்டிருக்கார். நானும் சினிமாவில் பேசுகிற அளவுக்கு ஒரு மரியாதையாக இருக்குது. அட்லி அப்கமிங் பையன், அவன் வந்திருக்கிறான். நான் எத்தனை பேரையும் விட்டுட்டு அட்லி அம்மாவை தான் கூப்பிட்டேன், நீ விளக்கேற்றுமான்னு. ஏன்னா அந்த தாய் இன்னும் எடுத்தவங்க தான் புள்ள நல்லா வரணும் அப்படின்னு முதல் வருதா அந்த பக்தியோடு ஏற்றுறது இல்லையா, அந்த இடத்த நான் கொடுத்தேன் அட்லிக்கு. இன்றைக்கி அப்படி இருக்குது. ஆமாம் ஆமாம், இதுதான். ஸோ நம்ம நினச்சி நல்லது நினைக்கிறோம், அதுக்கு உண்டான வளர்ந்தவங்களை வளர்கிறவங்களை தான் வளர்க்கணுன்றதை எடுத்து கொடுத்தேன். இப்போ வந்து சினிமா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? அந்த சினிமா மாறுது அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக எதை வச்சு நீங்கள் தீர்மானம்? இப்போ நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இப்போ சமீபத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, இதுக்கு இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் உண்மையாவான்னு கேட்டேன். ஆமாம் உண்மை, நானே என் தேட்டரில் போட்டு அதை பார்த்தேன், 2 படத்தையும் நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து உண்மையை சொல்லப்போனால் நல்ல கதை களத்தோடு வரக்கூடிய படங்கள்லாம் நல்ல முறையில் வெற்றி அடையுது. அது அது நிதர்சனமான அது அந்த காலத்துலேருந்து கிழக்கு சிமலை எடுத்துக்கா, அந்த கதை தான் மிகப்பெரிய வெற்றி. அதில் யார் நடித்தாங்க? கல்யாணம் பண்ணின்னு குழந்தையோடு வந்த ராதிகா, நெப்போலியன், விஜயகுமார், இதுதானே. பாரதி ராஜாவுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 5 படம் சரியாக போகலை, கதை தான் ஜெயிச்சுது, ரஹ்மானுடைய இசை ஜெயிச்சுது. நான் பண்ண பப்ளிசிட்டி என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற விஜயகுமாரையும் விட்டுட்டேன், நெப்போலியனையும் விட்டுட்டேன், ராதிகா விட்டுட்டேன். பாரதி ராஜா தலை, ஏஆர் ரஹ்மான் தலை, வைரமுத்து தலை, 3 தலையை போட்டு விளம்பரம் பண்ணேன். ஜனங்க வந்தது, படம் பார்த்து நல்லா இருந்துச்சு, மோத்துட்டாக்களே போச்சு. பொதுவாக பெரிய வெற்றி அது. 275 நாள் போச்சு. பொதுவாக டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஒரு நரேஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க ஒரு ப்ரொடியூசராக? ஏன்னா இப்போ வந்து இல்லை இது அது இதெல்லாம், அதாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கதை தான். கதை நீங்கள் மெயினாக நீங்கள் நினச்சிங்கன்னா கதை தான் முதுகெலும்பு ஒரு படத்துக்கு. கதையை நம்பி எங்கே வேணாலும் போகலாம். கதை சில பேர் சூப்பராக சொல்லுவாங்க, கதையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்க டெக்னிக்கலாக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டையும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் நடக்காமையும் போகும்ல. இது எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க சார்? இந்த பையனுக்கு கதை நல்லா சொல்கிறான், கதையும் நல்லா இருக்குது, எடுக்க தெரியுமா அப்படின்னா அது நீங்கள் எப்படி? புது ஆளாக இருந்து கதை ரொம்ப நல்லா இருந்தால் நல்ல சீனியர் கேமராமேன் கொடுத்துருவோம், அவ்வளோதான். டெக்னீஷியன்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம்.
சார் துப்பாக்கி மாதிரியான பயங்கர கமர்ஷியலான ஒரு படமும் வந்து உங்ககிட்டேருந்து வருது. கண்டுகொண்டேன் மாதிரி ஒரு கிளாசிக்கான படமும் நீங்கள் எடுக்கிறீங்க. இதை எப்படி நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? துப்பாக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வந்து விஜய் தம்பியான கூப்பிட்டு நீங்கள் முருகதாஸ் கிட்ட கதை கேளுங்க சார்ந்துச்சு. அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தா எஸ்ஏ சந்திரசேகர் தான் எடுக்கணும். ஒரு சூழ்நிலையால் அது மாதிரி என் கையில் வந்தது. அப்போது எஸ்ஏ சந்திரசேகர் என்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில் ஒப்படைக்கும் போது அந்த ஒன்லைன் இருந்தது. ஒன்லைன் படித்த பிறகு சொன்னேன், எனக்கு கதையே கேட்கணும், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னேன். படிக்கும்போதே தெரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அது முருகதாஸ் கிட்ட சொன்னோம், இல்லை சார் நீங்கள் ஒரு தடவை கேட்டுன்னு சொல்லி தான் சொன்னார் அவர். நாங்கள் வலைக்க டைம் பண்ணவே இல்லை. உங்களுடைய அடுத்த ப்ரொடக்ஷனில் வந்து அரசன் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் தப்பு. மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிறோம். இன்னும் அந்த ஃபோட்டோ அது உண்மை இல்லையா சார்? இல்லை 3 நாளைக்கு முன்னாடி தான் சிம்பு ஃபாரின்லேருந்து வந்தார். வந்தோடனே டைரக்டர் பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் பேசிட்டு அந்த பரிவர்த்தனை போயின்னு இருக்கு சார். அப்போ ஃபோட்டோலாம் பார்த்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு சார். அவ்வளோதான் பாருங்கள், செகண்ட் ஷெடியூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் ஆச்சு. அப்படிலாம் இல்லை, 28 நாள் 20 நாள் 25 நாள் இருக்கும். நான் கேட்குறேன், ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துன்னு இருக்குது. அது நடுப்புற ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன்னார். போயிட்டு பர்மிஷன் கேட்டு தான் போனார். நான் வந்துட்டார். வந்தோடனே டைரக்டர் பார்த்தாரு. நேற்று அவங்க பிஎல்லாம் வந்து எப்போ சார் ஆரம்பிக்கலான்னு டைரக்டர் போய் பார்த்து பேசிங்க பாட்டேன். ஸோ இப்போ மார்ச்சில் ஆரம்பிச்சு எப்படி வந்துருக்கு சார்? இதுவரைலாம் வந்த படங்களில் எது உச்சம்னு சொல்கிறோமோ அந்த உச்சத்தை அப்படி போட்ட ஃபினிஷில் நிற்கக்கூடிய படம் அரசன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார், சில கட் வெர்ஷன் உங்கள்கிட்ட வெட்டி சார் காட்டியிருப்போம், மொத்தத்தையும் காமிச்சிட்டாரு. அப்படியா சார்? இது வந்து தங்கம் டைரக்டர் எல்லாருமே என்கிட்ட இப்போ போனவொன்னே போட்டு காமிச்சிடுவாங்க. அதில் அவரும் ஒருத்தர். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே நான் இருக்கிறதுக்கு மேலே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு உழுக்கும் அவனுடைய சிம்புனுடைய கேரியரில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயோ ட்ராவல் ஆவார். சிம்பு சாரை சுற்றி வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே அவன் மனசுலேருந்து பேசுகிறான். அதனால தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ்னு ஒரு பெரியவங்களே திரையுலகத்தில் மிகப்பெரிய புள்ளியாக சொன்னாங்க. மனசுலேருந்து பேசுகிறவருன்னு. அதனால தான் இவ்வளோ இத்தனை வருஷத்தில் இவ்வளோ வச்சுருக்காரு. அவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது சார், வெற்றி சாருக்கும் சிம்பு சாருக்கும்? அதாவது என்ன சிம்பு சொன்னது என்னன்னா, அவர் என்னை இப்படி பார்த்துப்பா நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு 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 தாயன்போடு என்னை பார்த்துக்கிறாரு. இப்போ நான் தான் வலிகட்டாமல் ஸ்பாட்டில் தான் உட்காந்துருக்கோம். கேரவான் ரூம்க்கெலாம் போகுது. ஸ்பாட்டில் உட்காந்து வெடி பார்த்தேன். டைரக்டர் ரொம்ப பெருமையாக பேசினார். ஓகே, ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்காருன்னார் சார். அதுக்கான ரிலீஸ் பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். இந்த வருஷத்தில் வரும். இந்த வருஷத்தில்? ஆமாம். அதுவே எங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் வெற்றி சாரோட படம் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, சிம்பு சாரோட படம் வந்து சீக்கிரம் வந்துடணுன்ற ஆசை இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வருஷன்றப்போ இன்னும் ஒரு 10 மாதம் தான் சார் வெயிட் பண்ணிடுவோம். பிரச்சனை. ட்ரெயின் என்ன நிலைமையில் இருக்குது சார்? ட்ரெயின் சிஜி ஒரு ஃபைனல் போயின்னு இருக்குது. ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஏப்ரலில் அந்த படம் ரிலீஸ் ஆகி அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஒரு ப்ரொடியூசராக சார்? அதாவது ஒரு மாபெரும் கலைஞன் மிஸ்கின். எடுத்த காரியத்தில் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறது விஜய் சேதுபதி. அவருடைய ஆக்ஷன் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் வருவார். ட்ரெயின் மேலே நடக்கிற ஃபைட்லாம் மெய்க்குச்சரியம். ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற அப்படி இருக்கும். பாத்ரூம்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், அப்படி இருக்கும். எப்படி நீ எடுத்தேன்னு கேட்பாங்க. டைரக்டருக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் வரும், எப்படி எடுத்தாருன்னு. அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் காமிக்கும்போது அள்ளிடும். ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு கண்ணாடி ரூமே செட் பண்ணும். ஒரு 4x4 அந்த 4x4 ஒரு கண்ணாடி ஒரு கூண்டு செட் பண்ணி அந்த கூண்டுக்குள்ளே 2 பேர் ஃபைட் மாஸ்டர் 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. ஹீரோவும் அகெயின்ஸ்ட் பார்ட்டியும் அதுக்கப்புறம் போய் அங்கே ஃபைட் பண்ணுவாங்க. எப்படி கேமரா வச்சாங்க, எப்படி எடுத்தாங்க, மிரட்டலாக இருக்கும். சினிமாவே ஒரு தலைகீழாக புரட்டி போடும் அந்த படம். இந்த படம் ஆமாம், இங்கிலீஷ் பிக்சர் இருக்கும். சீட்டு நின்று உட்காருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்ட்ரல் வர்றதுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவம் தான் அப்படி இருக்கும். அதாவது இதுவரையிலும் 3 கம்பார்ட்மெண்ட்டு தான் ட்ரெயினுக்கு செட்டு போட்டுருவாங்க. நம்ம 8 கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். 8 கம்பார்ட்மெண்ட் 2 ஃப்ளோரை உடச்சி கொடுத்தாங்க ஸ்டுடியோ ஓனர்ஸ். இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் சொல்லுவேன். சூப்பர் சார். தெரி வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு.
இப்போ நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்க கூடிய சீக்கிரம் நான் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டையும் நான் வந்து அடுத்த படம் என்னென்னு வச்சுருக்கேன் சார். காக்காக்கெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் எப்போ அதான் சொன்னேன், நல்ல நேரம் வரவன்னு காத்திருப்பேன். அதுக்கு உண்டான பரிவர்த்தனை நடந்துன்னு தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்து கண்டு கொண்டேன் பண்ணுவேன். அடுத்தது காக்கா பண்ணுவேன். அப்புறம் தொட்டி ஜெயா பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் இருக்குது 10வது வருஷம் கபாலி. பயங்கரமான அதெல்லாம் ரஞ்சித் தம்பிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் எனக்கு சில இதெல்லாம் எனக்காக சில இதெல்லாம் பண்ணி கொடுப்பான்னு பண்ணி தரேன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. அது என்ன சார் படத்தில் கரெக்ஷனா இல்லை? இல்லை அது நீ படம் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த சமயத்துலேயும் நம்ம நிறைய பேசலாம். ட்ரெயின் வருது, ரொம்ப அவளோட காத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.